சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். மே 19. உலகிற்கே அதிபதியான பிரம்மா ஒரேடியாக எப்படி ஆகிவிட்டார்? பதீத்தமாக ஆகிவிட்டார். நாடகத்தை புரிந்து கொள்வதில் எதன் போராட்டம் நடக்கிறது? எது சரி எது தவறு என்பதில் புத்தியின் போராட்டம் நடக்கிறது. சிலரை மாயை எதில் ஏமாற்றமடைய செய்கிறது? இது பிரம்மாவின் வழி, ஈஸ்வரனுடையது அல்ல என்று புரிய வைத்து. ஈஸ்வரனின் வழி என்ன? 5000 வருடங்களுக்கு பிறகும் வந்து தேவதா தர்மத்தினரை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குவது. யாரை பதீத்தமானவர் என கூற முடியும், யாரை கூற முடியாது? விகாரத்தில் விழுந்தவரை பதீத்தமானவர் என கூற முடியும், கோபப்படுபவரை அவ்வாறு கூற முடியாது. பக்திக்கும் ஞானத்திற்கும் பகவான் கொடுப்பதில் வேறுபாடு என்ன? பகவான் பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கிறார், ஞானத்தால் சத்கதியை கொடுக்கிறார். பாரதவாசிகள் மட்டும்தான் மற்ற அனைத்து தர்மத்திலும் மாறி இருக்கிறார்கள். மற்ற தர்மத்தினர் அவரவர் தர்மத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? ஈஸ்வரனிடம் சொத்து அடைவதற்காக ஈஸ்வரன் வீட்டிற்கு வருகின்றனர். தவறு செய்தால் ஒவ்வொரு ஜென்மத்திலும் அழுக்கான வீட்டில் பிறவி எடுப்பார். நன்றி. ஓம் சாந்தி. Thank you.